சென்னை பெரம்பூரில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அரிவாளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளதார். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் தகவல்களை வழங்கலாம். வணக்கம் அருண். பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழக தலைவராக இருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங் என்பவர் பயங்கர ஆயுதங்களுடன் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவருடன் வந்த 2 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக சென்னை பெரம்பூர் பகுதியைச் சேர்ந்த ஆம்ஸ்ட்ராங் இவர் பகுஜன் சமாஜ் கட்சியில் தலைவராக இருந்து வருகிறார். இன்று மாலை மர்ம நபர்கள் அவருடைய வீட்டின் அருகே சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக ஏராளமான இடங்களில் இவருக்கு வெட்டுக்காயம் ஏற்பட்டிருப்பதாகவும் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று மருத்துவமனையில் சேர்க்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. அவருடன் வந்த 2 பேருக்கும் அரிவாள் வெட்டி விழுந்திருக்கிறது. குறிப்பாக இந்த கொடூரமான முறையில் வெட்டி சென்ற நபர்கள் யார் என்பது குறித்து தற்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நபர்களிடம் தீவிரமான ஒரு விசாரணை நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக பட்டப்பகலில் சென்னையில் இது போன்ற சம்பவம் என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங் இது போன்ற ஒரு கொலைவெறி தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். அவருடன் வந்தவர்கள் கடுமையாக தாக்கப்பட்டிருக்கிறார்கள். பல்வேறு இடங்களில் வெட்டுக்காயம் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக அரசியல் கட்சியை சேர்ந்த பிரமுகர்கள் தொடர்ந்து படுகொலை செய்யப்பட்டு வருகிறார்கள். நெல்லையில் காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவராக இருந்த ஜெயக்குமார் இன்னும் கூட எப்படி அவர் வெட்டி கொலை செய்யப்பட்டார் என்கிற துப்பு துளங்க முடியாமல் இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையும் சிபிசிஐடியும் திணறிக் கொண்டிருக்கிறது. அதே போன்று தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த 2 பேர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் கொலைக்காடாக மாறி வருகிறது. நாள்தோறும் 6 to 10 கொலை சம்பவங்கள் அரங்கேறி வருகிறது. சிவகாசியில் 2 கொலை, இதே போன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு ஆவடியில் கொலை, திருமுல்லை வாயில் கொலை, காஞ்சிபுரத்தில் கொலை, திண்டுக்கல்லில் கொலை, தூத்துக்குடியில் கொலை என தொடர்ந்து கொலை சம்பவங்கள் அரங்கேறி கொண்டே இருக்கிறது. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவராக இங்கு இயங்கி வரக்கூடிய ஆம்ஸ்ட்ராங் என்பவர் இது போன்ற ஒரு கொடூரமான தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். பல்வேறு இடங்களில் அவர் வெட்டப்பட்டிருக்கிறது. வெட்டப்பட்ட நபர்கள் யார் என்பது தெரியவில்லை. குறிப்பாக அரசியல் ரீதியான காரணங்களுக்காக இந்த சம்பவம் நடைபெற்றதா அல்லது முன்பகை காரணமாக இந்த கொலைவெறி தாக்குதல் சம்பவம் நடைபெற்றிருக்கிறதா, இதன் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பது குறித்து மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக சென்னை பெரம்பூர் பகுதி முழுவதுமாக ஒரு பதற்றமான சூழ்நிலை காணப்படுகிறது. இந்த பெரம்பூர் இந்த பகுதி என்பது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடைய கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதி. அந்த தொகுதியிலேயே ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் வெட்டப்பட்டிருக்கிறார். ஆபத்தான நிலைக்கு அவர் பல்வேறு இடங்களில் வெட்டுக்காயங்களோடு அவருடன் இருந்தவர்களுக்கும் வெட்டுக்காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. இது எந்த நிலையில் தமிழகத்தினுடைய பாதுகாப்பு அற்ற ஒரு சூழல் நிலவுகிறது என்பதை பார்க்க முடிகிறது. ஒட்டுமொத்தமாக தமிழக மக்கள் இது போன்ற கொலைவெறி தாக்குதல், கொலை சம்பவங்கள், அதே போன்று பெட்ரோல் குண்டு வீச்சு, வெடிகுண்டு வீச்சு, துப்பாக்கி சூடு, அதே போன்று கள்ளச்சாராய மரணங்கள், கஞ்சாவினுடைய போதையினுடைய அட்டூழியங்கள் என அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இதனை தடுக்க வேண்டியவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், மாநிலத்தினுடைய காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்கிற மிகப்பெரிய ஒரு கேள்விகள் இருக்கிறது. தற்போது பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய இவருக்கே இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டிருப்பது என்பது அந்த பகுதியில் மிகப்பெரிய அதிர்வலைகளையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் தகவல்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.